கிளட்ச் வச்சிருக்கேன் பாருங்க, ஒரு லெவல்லே வச்சிருக்கேன். இப்போ நான் பிரேக் எடுத்தோம்னா வண்டி போகும், பிரேக் மிதிச்சா வண்டி நிற்கும். இதுதான். இதை வந்து நம்ம எமர்ஜென்சிக்கு தான் யூஸ் பண்ணணும், ரொம்ப நேரம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பைட்டிங்லேயே வைக்கக்கூடாது. இப்போ நான் நிற்கிறது தெரிஞ்சிருச்சா, எந்த வண்டியும் மூவ் ஆகலை, அந்த வண்டிலாம் மூவ் ஆகலையா, ஃபுல் கிளட்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நியூட்ரல் பண்ணிடணும். ஃபுல்லாக கால் எடுத்துட்டோன்னு வைங்களேன், வண்டி ஒரு 10ல் போகும். ஃபஸ்ட்டு கியர் வந்து இந்த வண்டி ஒரு 8 போகுதுன்னு நினைக்கிறேன், 8ல் போகும். நமக்கு இங்கே 8 தேவையில்லையா, 3ல் தான் போகுது வண்டி. அந்த ஸ்பீடுக்கு நமக்கு பிரேக்கு தேவை. 8ல் இருக்க வண்டியை 3 கொண்டு வரணும். ஆனால் 3 கொண்டு வந்தோம் அப்படின்னா 8லேருந்து கம்மி பண்ணாலே வண்டி ஆஃப் ஆயிரும். அதுக்கு தான் கிளட்சி. அந்த கிளட்ச் நீங்கள் மிதிச்சிருக்கும் போது வண்டி வைப்ரேட் ஆகாது, ஆஃப் ஆகாது. கியரில் தான் இருக்கேன். இப்போ பாருங்க, ரோட்டில் தான் ஃபுல்லாக டக்குன்னு ஏறல, எல் மாதிரி ஏறல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏற போகிறோம் பாருங்க. மிரர் பார்க்கணும், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறினா போதும். நம்ம வந்து ஸ்லோ ஸ்பீட்லேருந்து தான் மேலே ஏற போகிறோம். அவங்களாம் ஆல்ரெடி ஸ்பீடில் வருவாங்க, டக்குன்னு எல் மாதிரி திரும்புவாங்க. சில பேர் நேராக ரோட்டுக்கு போயிட்டு இப்படி திரும்புவாங்க. அது வந்து இந்த லைனில் வரவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஹேண்ட் பிரேக்கு ஒரு பாயிண்ட் இழுத்துருக்கு, கொஞ்சம் லைட்டாக இழுத்து. நான் தான் இழுத்து வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன், எடுத்திருக்கேன். ஆனால் ஒரு பாயிண்ட் மட்டும் இழுத்ததுனால அந்த சவுண்டு கேட்டிருக்கு. எதுக்கு, சீட் பெல்ட் தான் போட்டிருக்கோமே அப்படின்னு யோசிக்கிறேன் நானும். இப்போ பிரேக் அடிக்கிறாங்க ஃப்ரெண்டில், கொஞ்சமாக பிரேக் யூஸ் பண்ணுறேன், அதிகமாக யூஸ் பண்ணல. ஏன்னா க்ரீன் தான் இருக்குது, போயிடலாம். அதனால் கொஞ்சமாக வண்டியை கண்ட்ரோல் பண்ணுறேன். இப்போ 20 ஸ்பீடு வருது. இப்போ எல்லோ ஆயிடுச்சு, மறுபடியும் ரெட் ஆனால் நின்றுடலாம். இப்போ நமக்கு அதே க்ரீன் இருந்துச்சுன்னா 3ஆம் கியர்லேயே போயிருப்பேன். இப்போ ரெட் ஆனதை பார்த்த உடனே என்ன பண்ணேன், ஃபுல் கிளட்ச் ப்ரெஸ் பண்ணி நியூட்ரல் பண்ணிட்டேன். சிச்சுவேஷன் எப்படினாலும் மாறும்ல, நமக்கு அதுக்கு ஏற்றாப்புல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கியர் சேஞ்ச் பண்ணி ஓட்ட கற்றுக்கணும். இப்போ நான் போயிடலான்னு சொல்லிட்டே தான் வந்தேன் உங்கள்கிட்ட, 3ஆம் கியர்லேயே போயிடலாம், க்ரீன் தான் இருக்குது அப்படின்னு. அந்த இடத்துல வரும்லண்ணே, ஃப்ளைஓவர் கீழே. ஓ, அதுக்கிட்ட டிராஃபிக் ஆகுமோ? ஆமாம் ஆமாம் ஆமாம். 4th கியரில் இருக்குது. அப்படி கால் எடுத்துட்டேன், எதையுமே மிதிக்கலை. அந்த 4th கியர் ஸ்பீட்லேயே அப்படி இறங்கும். ஸ்லோப்புனால கொஞ்சம் ஸ்பீடு கூட இன்க்ரீஸ் ஆகும், இறங்கும், அதுவே இறங்கும். இப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் கிட்ட வந்துட்டோன்னு தோணுது. வெறும் பிரேக் மட்டும் கொஞ்சமாக பிரேக் யூஸ் பண்ணோம். 4th கியர் ஒரு 35, 40 வரை வரும்னு நினைச்சு வச்சுக்கோங்களேன். 2nd கியர் 20 வருதுன்னா 4th கியர் ஒரு 40 வரும்னு நினச்சிக்கலாம். அதுவும் இன்னும் செக் பண்ணல நம்ம இந்த வண்டியில். இப்போ நமக்கு 40 வந்துச்சு. மறுபடியும் ரோடு ஃப்ரீயானனால ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் இப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். இப்போ கொஞ்சமாக பிரேக் யூஸ் பண்ணுறேன். ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே போகலாம். நல்ல சப்போர்ட் பண்ணுது. 30 கூட வந்துருச்சு பாருங்கள், 4th கியரில் 30 வந்துருச்சு. அவ்வளோதான், 25 கிட்ட வந்துருச்சு. இந்த அளவுக்கு வரும்போது கொஞ்சமாக பிரேக் யூஸ் பண்ணி இப்போ 2nd வந்தேன், 3rd வந்தேன். 3லேருந்து மறுபடியும் இப்போ 2nd வந்துட்டேன். ஏன்னா அந்த பஸ்ஸு குறுக்க வந்ததுனால ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டோம். 3லேயே போயிருக்கலாம், கேப் இருந்தால் போயிருக்கலாம். இப்போ மறுபடியும் 2nd வந்துட்டேன். தேவைக்கு ஸ்கிப் பண்ணிக்கலாம். 4லேருந்து டேரெக்டாக இப்போ 2nd வந்த கணக்கு தான். 4லேருந்து அந்த பஸ்ஸு குறுக்க வந்ததுனால உடனே 2ஆம் கியர் வந்துட்டோம். என்ன ஸ்பீடோ அதுக்கேற்ற கியர் மாற்றிக்கிட்டோம். சிக்னல் 4, 3, 2, 1 தான் இருக்குது. எப்படியும் நம்ம போகிறதுக்குள்ளே ரெட்டு வந்துடும்.
நம்ம இங்கேயே நிப்பாட்டிடலாம். எல்லோ தான் இருக்குது, போயிடுவோம். புதுசாக ஓட்டுறோம்னா நிப்பாட்டியே போயிடலாம், பிரச்சனை இல்லை, ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இப்போ எல்லோ இருக்குன்னு வந்தோம், மறுபடியும் அந்த கார் குறுக்கு வருது ஒரு லோடு வண்டி, நம்ம ரிஸ்க் எடுத்து வந்து கண்ட்ரோல் கிடைக்காம எதுவும் பதட்டமாயிடுவோம். இப்போ நின்றுட்டேன், ஆனால் 2வது கியரில் தான் இருக்குது. இப்போ எனக்கு என்ன தேவை, ஃபஸ்ட்டு கியர் தான் தேவை. ஃபஸ்ட்டு மாற்றிடுறேன். இப்போ வண்டி அந்த வண்டி மூவ் ஆகுதுனால இதுவும் 3000ன்னு ஒரு நம்பிக்கை தான், அதனால் அப்படியே மிதிச்சே இருக்கேன். அப்படி இல்லைனா நான் நியூட்ரல் பண்ணியிருப்பேன். இப்போ 3000ன்னு தெரிஞ்சு தான் ஃபஸ்ட்டு கியர்லேயே அப்படியே போகிறேன். இல்லை யூட்டன் பண்ணுவாங்கல்ல, லெஃப்ட்டு போயிடலாமோ? இப்போ அந்த 70% கிளச்சு தான். கிளச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் தெரியுதா உங்களுக்கு? பெடல் வியூ தேவைக்கு ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ தேவைக்குன்னு நிப்பாட்டுறேன்னா பிரேக் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் தான் கிளச், பிரேக்குக்கு ஒரு விரல் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஆனால் கிளச்சுக்கு ஒரு விரல் யூஸ் பண்ணுறீங்களா, அதுதான் பண்ணக்கூடாது. இந்த தம்பு இந்த 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 கண்ட்ரோலில் தான் இருக்கணும். இவ்வளோ வச்சுருக்கேன், இதுக்கு மேலே விட்டுட்டு நான் பிரேக் பிடிச்சேன்னா ஆஃப் ஆயிரும். இப்போ இந்த பிரேக்கே வச்சுக்கிட்டு நான் இப்போ கிளச்சு விட்டுன்னு வைங்களேன், ஒரு வைப்ரேஷன் வருதா, இந்த வைப்ரேஷனுக்கு மேலே நம்ம கிளச்சை விட்டு ஆஃப் ஆயிரும். இப்போ நம்ம பிரேக்லேருந்து விட்டால் போகும், ஆனால் அந்த வைப்ரேஷன் அளவுக்கு கிளச்ச விடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் மேய்ச்சிருக்கேன் பாருங்க, இன்னும் கொஞ்சம் மேய்ச்சிருக்கேன்னா இப்போ வைப்ரேஷன் வரல, இப்போ நம்ம பிரேக்லேருந்து எடுத்தாலும் போகும். கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிக்கணும். பாட்டிருக்கேன், இப்போ வைப்ரேஷன் வரலையா, இப்போ பிரேக்லேருந்து எடுத்தால் போகும். பிடிச்சிருக்கும். ஆமாம், நான் மூவ் ஆனால் பிரேக், ஆமாம் பிரேக் வச்சு தான் மூவ் பண்ணணும். இப்போ கிளச் நான் வச்சிருக்கேன் பாருங்க, ஒரு லெவல்லே வச்சிருக்கேன். இப்போ நான் பிரேக் எடுத்தோம்னா வண்டி போகும், பிரேக் மிதிச்சா வண்டி நிற்கும். இதுதான், இதை வந்து நம்ம எமர்ஜென்சிக்கு தான் யூஸ் பண்ணணும், ரொம்ப நேரம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பைட்டிங்லேயே வைக்கக்கூடாது. இப்போ நான் நிற்கிதுன்னு தெரிஞ்சிருச்சா, எந்த வண்டியும் மூவ் ஆகலை, அந்த வண்டிலாம் மூவ் ஆகலையா, ஃபுல் கிளச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நியூட்ரல் பண்ணிடணும். நமக்கு எப்போ டைம் கிடைக்கும் நியூட்ரல் பண்ணுறது அந்த கிளச்சிலேருந்து எடுக்கிறதுக்கு தான். காலையில் வைக்காமல் ரிலீஸ் பண்ணிடணும் ஃபுல்லாகவே. ஆனால் இந்த இதை வந்து நம்ம இந்த மாதிரி டிராஃபிக்கில் சிக்னல் இதில் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இதை தான் பண்ண முடியும், வேறு வழி இல்லை. இப்போ ஃபுல்லாக வச்சே மூவ் பண்ண. ஆமாம், இப்போ ஃபுல்லாக கால் எடுத்துட்டோன்னு வைங்களேன், வண்டி ஒரு 10ல் போகும். ஃபஸ்ட்டு கியர் வந்து இந்த வண்டி ஒரு 8 போகுதுன்னு நினைக்கிறேன், 8ல் போகும். நமக்கு இங்கே 8 தேவையில்லையா, 3ல் தான் போகுது வண்டி. அந்த ஸ்பீடுக்கு நமக்கு பிரேக்கு தேவை. 8ல் இருக்க வண்டியை 3 கொண்டு வரணும். ஆனால் 3 கொண்டு வந்தோம் அப்படின்னா 8லேருந்து கம்மி பண்ணாலே வண்டி ஆஃப் ஆயிரும். அதுக்கு தான் கிளச்சு. அந்த கிளச்சு நீங்கள் மிதிச்சிருக்கும் போது வண்டி வைப்ரேட் ஆகாது, ஆஃப் ஆகாது, அவ்வளோதான். இப்போ செகண்ட் கியர் போட்டுடுறேன், கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. செகண்ட் கியர் உடனே போட்டுடுறேன். சின்ன கான்செப்ட் தான். அந்த அந்த வண்டி நார்மலாக அந்த ஸ்பீடு போகிறதுனா அதை விட கம்மியாகும் போது கிளச் யூஸ் பண்ணிக்கணும். பண்ணவே இல்லை, 4 மணி நேரம் ஆகும்னு சொன்னார்ல. ஆமாம், ஸ்பாட்டில் போய் நிப்பாட்டிடலாம். லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறேன், லெஃப்ட்டில் மாறிடுறேன். ஏன்னா அங்கே ஒரு சிக்னல் இருக்கும்ல, யூட்டன் கிட்டன் பண்ணுறதுக்கு வரிசையாக நிற்கக்கூடாது. அப்படியே மிரர் பார்த்துட்டு அப்படியே லெஃப்ட்டில் மாறிடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறினேன். உடனே ரைட்டு திருப்பிட்ட பாருங்க, நமக்கு மாறினது போதும்னு வந்துச்சுன்னா ரைட்டு உடனே திருப்பிடணும். அந்த பைக்லாம் போகிறதுக்கு வழி கிடச்சிரும். அப்படியே லெஃப்ட்லேயே இருந்தோன்னா அப்படியே கிராஸாக ஓரமாக போயிடும். நம்ம ஃபுல்லாக அந்த இதே எடுக்கும். ஆமாம், ஃபுல் ரோட்டையும் எடுக்கக்கூடாது. நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தான் எடுக்கணும். அந்த பைக்லாம் அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். சிட்டிக்குள்ளே எவ்வளோ கம்மியான ரோடு இருக்கோ அதை யூஸ் பண்ணி ஓட்டி பழகிக்க வேண்டியதான். பெரிய ரோட்டை யூஸ் பண்ணி பழகணும், ரோட்லேயும் அதுதான் வரும். நிறைய பேருக்கு அது இடைஞ்சலாயிரும். நம்மளால் ஜர்க்காகுது பாருங்கள். நம்ம 15 கீழே போயிட்டோம், மறுபடியும் மூவிங்லேயே இருக்கனால ஃபுல்லாக கால் எடுத்து ஆக்சிடென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கிளச்சு மிதிக்கவே இல்லைண்ணா, 15 வரை வந்துச்சு செகண்ட் கியரு. ஆனால் ரெடியாக இருக்கணும் நம்ம மிதிக்கிறதுக்கு. பிரேக்கு மிதித்தோம் அப்படின்னா அந்த 15ஓட கம்மி ஆச்சுன்னா வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். உடனே கிளச்சு மிதிச்சிடணும். வைப்ரேஷன் வர விடக்கூடாது. அந்த ஸ்பீடு வரும்போதே நம்ம கிளச்சு மிதிச்சு கியர் டவுன் பண்ணிடணும். ரைட்டில் போகிறேன், ரைட்டு முறை பார்த்துட்டு. லாங்கில் தான் வருது, ரொம்ப நேரம் பின்னால் வண்டி வருது, நம்ம போகாமலேயும் இருக்கக்கூடாது. நம்ம இண்டிகேட்டர் போட்டதுனால அவன் ஸ்லோவாகிடுவான். இண்டிகேட்டர் போட்டான்ப்பா ரைட் வந்துடுவான்ப்பான்னு ஸ்லோவாகிடுவான். நம்ம அது போட்டோன்னு சொல்லி வெயிட் பண்ணக்கூடாது. அப்படி போட்டும் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடணும். நம்ம லெஃப்ட்லேயே போய்கிட்டு இருக்கணும். அது போனதுக்கப்புறம் போய்க்கலாம். இண்டிகேட்டர் போட்டாலே நம்ம ப்ரோ டிரைவராக பிகினரானு அவனுக்கு தெரியாது.
இண்டிகேட்டர் போட்டால் அவன் போயிடுவான், நம்ம குறுக்கு போகக்கூடாது அப்படி தான் நினைப்பாங்க. சில பேர் தான் பூந்து போகணுன்னு வேகமாக வருவானுங்க. லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறேன். பின்னாலே போனால் நிற்கணுமா, மிரரும் பார்த்தேன், லாங்கில் தான் வண்டி வருது. ஆனால் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு அப்படியே தேவைக்கு திரும்பிட்டேன். நம்ம அந்த கிரவுண்டில் பஸ் விட்டு விலகணும் பார்த்தீங்களா, ரொம்ப தூரம் விலகி போகக்கூடாது, பக்கத்துலேயே விலகி போகணும். இப்போ இந்த வண்டியை விட்டு கொஞ்சமாக விலகி வந்தேன், ரொம்பவும் லெஃப்ட்டில் போகல, நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ விலகிட்டு மறுபடியும் இங்கே வந்துட்டோம். அப்படியே லெஃப்ட் மாதிரி லெஃப்ட் லேன்லேயே கூட போகலாம். ரைட்டு மாதிரிட்டா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நமக்கு, இந்த பைக்கு தொல்லை இருக்காது, ரெண்டு சைடு வண்டிங்க வர தொல்லை இருக்காது. இந்த லேன்லேயே மாறிடணும் நம்ம. இப்போ அங்கே யூட்டன் இருக்க நான் இப்போமே பார்த்துட்டேன், இப்போமே இண்டிகேட்டர் போட்டேன். இப்போமே இண்டிகேட்டர் போட்டு ஸ்லோவாக அப்படியே லெஃப்ட்டில் வந்துடணும், சடனாகவும் வரக்கூடாது. இப்போ ரன்னிங்லேயே வர பாருங்க. இப்போ பாஸ் லைட் அடிக்கணும் கண்டிப்பாக, இந்த டைமில் தான் பாஸ் லைட் தேவைப்படும். இப்போ அடிச்சுன்னு வைங்களேன், இந்த ஆட்டோ பைக்லாம் நம்மளையே பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம எப்போ கிராஸ் பண்ணுவோம், குறுக்க போயிடலாமான்னு யோசிப்பாங்க. நம்ம இந்த லைட்டை அடித்தோன்னு வைங்களேன், அவங்க குறுக்க வரமாட்டாங்க, இந்த வண்டி வந்து நிற்காது வந்துடும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதனால் இந்த லைட்டை அடிச்சுட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும். நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டா நின்றுடலாம், நம்மளே நின்றுடலாம். போகணுன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னாலும் இந்த லைட் அடிச்சிடணும். நம்மளை பார்த்து யாருனாலும் இந்த லைட் அடிக்கலாம். நைட் டைமில் நமக்கு முன்னாடி போகிறாங்கன்னா கூட அடிக்கலாம். இப்போ இந்த காருக்கு வந்து நைட் டைமில் நான் ஹார்ன் கூட அடிக்க வேண்டாம், நான் இந்த பாஸ் லைட் அடித்தாலே அந்த மிரர் 3 மிரர்லேயும் அவனுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், கண்டுபிடிச்சிருவான் பின்னால் ஒரு வண்டி வருது அப்படின்னு வழி விட்டுருவான். நைட்டு ஹார்னோட லைட் யூஸ் பண்ணிக்கலாம் மெயினாக. இப்போ நம்ம இதில் தானே இதுக்கு அடுத்து போகணுமோ, அடுத்தது நம்ம சிக்னல் அந்த இதில் தான் அங்கே போய் தான் வரணும் போனே, வேறு வழியில் எப்படியும் போக முடியாது. ஆமாம், பைக்னால் உண்மையில் போகலாம். இல்லை இங்கே ஒன்று யூட்டன் இருக்குது, ஓ அதையும் தாண்டி போகணுமோ? ஆனால் ஆப்போசிட்டில் தான் போகணும். ஓ கொஞ்சம் தள்ளி போகணும்ல நம்ம. ஆமாம், அங்கே அந்த பிரிட்ஜு கிட்ட போய் யூட்டன் பண்ணிடலாம்ண்ணே. ஆமாம், அந்த சிக்னல் அதில் வேணா பண்ணிடலாம். நியூட்ரல் பண்ணிட்டேன். அந்த லாரி மூவ் ஆகிறது பார்த்துட்டு தான் நான் ஃபஸ்ட் கியர் போட்டு ரெடி ஆகிட்டேன். நம்ம இந்த கார் மட்டும் பார்த்துட்டு இருக்கேன், இதுவே எல்போர்டு தான், இவங்களும் லேட்டாக தான் மூவ் பண்ணுவாங்க. அதனால் அதை பார்த்துடணும், நம்ம கியர் போட்டு ரெடி ஆகிடணும். நமக்கு 10 செகண்ட் மிதிச்சிக்கிட்டு இருக்கலாம்ல, பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக எடுத்துட்டேன், மறுபடியும் தான் ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். ஃப்ரீயாக தான் இருக்குது, ஏறி போயிடலாம். கீழே ஏசி வருது. ஆமாம், அது ஆன் பண்ணி தான் இருக்குது. நான் இது இருக்குல்ல, இது வச்சா மேலே மட்டும், இது மேலே மட்டும், இது கீழேயும் மேலேயும், இது கீழே மட்டும், 3 இருக்குது. இந்த யூட்டர் பண்ணிடலாம்லண்ணே. ஆமாம், அந்த சிக்னல் தான் இங்கே தானே வரணும். ஆமாம், ரெட் கலர் தான். பிரேக்கு ஸ்பீடு ரொம்ப கம்மியாகுது, ஃபுல் கிளச்சி. செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு கியர் இவ்வளோ கம்மியாகிடுச்சுல்ல, உடனே ஃபஸ்ட்டு கியர் மாற்றிடணும். நிற்கவே செஞ்சுட்டாலும் நம்ம அடுத்து மூவ் பண்ண ஃபஸ்ட்டு கியர் தானே தேவை, ஃபஸ்ட்டு கியர் மாற்றிடணும். கொஞ்சமாக கிளச்சிலேருந்து எடுக்கிறேன், வண்டி ஒரு ஸ்லோ ஸ்பீட்லேயே போகுது. பிரேக்கு ஒரு மணி நேரம் நிற்கிறோன்னு தெரிஞ்சால் ஃபுல் கிளச்சி நியூட்ரல்.